வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மீன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலுமே ராசி அதிபதி குரு பகவான் தாங்க. குரு பகவான் ராசியாதிபதியாக இருக்கிறதால எந்த சூழ்நிலையுமே உங்களால் பண வருமானத்தை ஈட்ட முடியும். ஆனால் பணங்கிறது உங்களுக்கு பெருசு இல்லை, குணம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்க. மதிப்பு மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். துளியளவும் மதிப்பு மரியாதை குறையிற இடத்துல இவங்க எப்போதுமே இருக்கிறதில்ல. இவங்களுடைய சிறப்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயலையும் அது கஷ்டம்னே சொல்ல மாட்டாங்க. புத்தி சாதுரியத்தால், நல்ல அறிவு கூர்மையால் அதை சாதிச்சு காட்டக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க. அன்பு பொறுமை எல்லாமே கலந்துருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேருடைய வாழ்க்கை ரகசியமே உங்ககிட்ட தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு வித்தியாசமான முறையில் யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஆலோசனை பெறக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாகவே அமைஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இந்த வேறுபாடு எல்லாமே பார்த்து இவங்க பழகிறது கிடையாது. எல்லாருமே சமமாக நினைக்கக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களை யார் நண்பனா வாழ்க்கை துணையை பெறாங்களோ அவங்க ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லலாங்க. கொஞ்சம் பிடிவாத கூட உண்டுன்னே சொல்லலாங்க. ஆனால் தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடியங்கன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தந்தையை விட சிறப்பாக செயல்படுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே மீன ராசிக்காரங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் நீருக்குரிய ராசி அமைஞ்சிருக்கிறதால நீருக்குரிய தளமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறப்ப மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டுங்க. குரு பகவானுடைய குறையில்லாத ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரங்க. மனிதாபிமானம் உங்களுக்கு அதிகம். தர்ம குணம் தயால சிந்தனை நிறைஞ்சவங்கன்னு சொல்லலாங்க. நெருப்புன்னு கூட சொல்லலாம். பெரும்பாலுமே நெருப்பு சுடுனாலுமே அதை யாரையுமே காயப்படுத்தாதுங்கிறது ஒரு வகையில் உண்மை. அதாவது தீப சுடர் மாதிரி அப்படிதாங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் தீப சுடராக அவங்களால இருக்குன்னு தெரியும். கோபம் வந்துட்டா நெருப்பு மாதிரி சுடவும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லலாங்க. அதாவது வார்த்தையால் கொஞ்சம் சுட்டுருவாங்கன்னு சொல்லலாம். இவங்ககிட்ட பேசுகிறப்ப மற்றவங்க கொஞ்சம் கவனித்து தான் பேசும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை தெளிவாக எடுத்து செல்லக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். வெள்ளை மனசும் பிள்ளை குணமும் உங்களுக்கு உண்டு. நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். உண்மையாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. தலைமை பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு தன்னால் தேடி வரும். ஆனால் எடுத்தெடுப்புலையுமே எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து தான் சொல்லக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே கொஞ்சம் உங்களுக்கு இயற்கையான சுபாவம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அதிக செலவு செஞ்சுருவாங்க. சேமிப்பு செய்கிறது இவங்கக்கிட்ட குறைவு தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேமிப்பு தொடர்ந்து செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மீனராசி அன்பர்கள் குரு பகவான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரம் தான். வாழ்க்கையில் இனி படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு அத்தனை பாதையும் திறந்திருக்க போகுது. கூட இருக்கக்கூடியவங்களால் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, வேலை ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை இது எல்லாமே நீங்கும். இனி கொஞ்சம் பொறாம பார்வை உண்டுனாலுமே எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. உங்கள் முன்னேற்றத்தை கண்டு இந்த நேரம் கொஞ்சம் கண்திஷ்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பல பிரச்சனைகளை பல சிரமங்களை கடந்து வந்தவங்களுக்கு இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஆனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது. நேர்மையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி நேர்மை மட்டும் இந்த நேரம் தவற விட்டுறாதீங்க. பேச்சுலையுமே நேர்மை இருக்கிறது நல்லது. கடினமான வார்த்தையை எந்த இடத்துலையும் பயன்படுத்துறாதீங்க. மற்றவங்களை காயப்படுத்துகிறமான வார்த்தையை உபயோகப்படுத்துறாதீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் எதிரியாகவே அமைஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தைகளோட நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். இந்த நேரம் குழந்தைகளுக்கு எதுவுமே இருந்தாலுமே கொஞ்சம் புரிய வைக்க முயற்சி செஞ்சிங்கன்னா குழந்தைகளாலேயும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு வருது மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து உத்திரட்டாதி ரேவதி வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்குரியவங்க இந்த மீனராசிக்காரங்க. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருமானம் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செலவும் கொஞ்சம் பின்னாடியே தான் நிற்கும். சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது.
ஜென்ம ராசியில் சூரியனும் விரயத்தில் சனி பகவானும் அத்தாஷ்டகத்தில் செவ்வாய் இருக்கிறதால வீணாளிச்சல், அதிக உஷ்ணத்தால் அசதி, சரும உபாதை ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே வெளியில் அலையிறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். உடல் நலனில் நீங்கள் இந்த நேரம் பார்த்துக்கிறதா நல்லது. மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்க்கிறது இந்த நேரம் நல்லது. கலச ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவோட நில காரணமாக உங்கள் மனைவிக்கு சின்ன சின்ன உடல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி, தடங்கள், தாமதம் இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விரையும் உண்டாகலாம். அதனால் இந்த நேரம் திருமண முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் அமைஞ்சிருக்கிறதால அவர் அனுகூலமாக இல்லை. அதனால் வேலையில் மற்றவங்க உங்கள் மேலே வெறுப்பு தான் காட்டுவாங்க. மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. இந்த நேரம் ஊழியர்கள் விஷயத்துலையும் சரி, மேலதிகாரிகள் விஷயத்தையும் சரி, கொஞ்சம் உண்மையாக நடந்துக்கிறது நல்லது. எந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்படுறது வேண்டாம், வார்த்தை விடுறது வேண்டாம். எதிர்காலத்துக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த நேரம் தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாடு போகிறது, வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் விருப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கொடுக்கல் சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருந்துக்கணும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தை நிலவரம் இதுதான் தெரிஞ்சு நீங்கள் எதையும் முதலீடு செய்கிறது நல்லது. உற்பத்தியோட அளவையும் கொஞ்சம் அளவாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. நஷ்டம் எதுவும் ஏற்படுறதுக்கு இந்த நேரம் அதிகம் வாய்ப்பு இல்லை. ஆனால் கூடுதல் கவனமாக இருக்கணும். நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு கொஞ்சம் இந்த நேரம் கஷ்டம்தான். ரொம்ப கடுமையாக நியாயமில்லாத போட்டி எல்லாமே சந்திக்கிற மாதிரி தான் இருந்தாலும் அதை எல்லாமே சமாளித்து வெளிவந்துடுவீங்க. புதிய திட்டங்கள் எல்லாமே இந்த நேரம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் அது கொஞ்சம் இந்த காலம் ஒத்தி வைக்கிறதா நல்லது. கூட்டாளிகள் விஷயத்துலையுமே ஒத்துழைப்பு குறைய ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்லவங்க யார், கெட்டவங்க யாருங்கிறது இந்த காலத்தில் தான் நீங்கள் புரிஞ்சிக்கவே போகிறீங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பாக்கி பணம் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். வியாபாரம் சம்மந்தமாக வெளியூர் பயணம், வெளிமாநிலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிறப்ப உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்க பாருங்கள். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். வருமானம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்துங்க. ஆடம்பர செலவு வேண்டாம். வெளியூர் பயணம் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பணம் விரயமாகிறதா அமைஞ்சிருக்குது. அதனால் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறது நல்லது. திரைப்படத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்க பாருங்கள். நடிகர் நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்பு காத்திருக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அரசியல் தொடர்புகளை ஆதாயம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குன்னு சொல்லலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கிரக நிலை ஓரளவு தான் சாதகமாக அமைஞ்சிருக்குது. தேவையில்லாத பிரச்சனையில நீங்களே சிக்கிக்காதீங்க. 7 சனி காலம் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முக்கியமான பிரச்சனைகளை கருத்துக்களை மற்றவங்ககிட்ட வெளியிடாமல் இருக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்க பாருங்கள். மாணவர்களுக்கு கல்விக்கு அதிபதியான புதன் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சாதகமாக கொஞ்சம் இல்லை. கவனமாக செயல்பட பாருங்கள். படித்தது எல்லாமே மறந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த நேரம் நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்கிறது நல்லது. யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரத்தாலையும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிகாலை நேரங்களில் எழுந்து பாடங்களை படிக்க பாருங்கள். இதனால் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது. 7 சனியோடைய தாக்கம் இருக்கிறதால அடிக்கடி உடலில் ஒரு சோம்பல் உணர்வு, அசதி உணர்வு ஏற்படலாம். சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்யுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் உண்டாகும். கல்வியில் முன்னேற்றத்தை தரணும்னா இந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னே சொல்லலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பூமி காரகனான செவ்வாய் அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டிருக்கிறதால நன்மை கொஞ்சம் குறைவு தான். மற்ற முக்கிய கிரகமும் ஆதரவாக இல்லை. அதனால் வயலில் வேலையில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கால்நடை பராமரிப்பில் பணம் கொஞ்சம் ஒரு பக்கம் செலவாகலாம். மாத கடைசி வரைக்குமே பணம் பற்றாக்குறையாக தான் இருக்கும். கவலை அளிக்கலாம். உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு 7 சனியோட தாக்கத்தால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே பொறுத்த வரைக்குமே பணங்கிறது உங்களால் சேமிச்சிருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது வந்திருக்கும். ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு ரீதியாக தான். இந்த நேரம் அது எல்லாமே குறைஞ்சாலுமே உடல் உபாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும். மனசில் டென்ஷனாகவே இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் யோகா, தியானம் மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது நல்லது. அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க. வீட்டுக்கருகளை எந்த கோவில் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் ஏற்கனவே உறவினர் வகையில் ஒரு வெறுப்பு, விரக்தி, முன்கோபத்தோடு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இனிமே கொஞ்சம் விரோதம் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நடக்க பாருங்கள். உறவினர் வகையில் இந்த நேரம் பேச்சுவார்த்தையில நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் வரன் அமைகிறதுல கொஞ்சம் எதிர்பாராத கால தாமதம் உண்டாகலாம். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் இந்த நேரம் 7 சனியும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால
கொஞ்சம் இந்த நேரம் வீண் அலைச்சல் அடிக்கடி ஏற்படும். உடல் உபாதை தவிர்க்க முடியாததாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சனிக்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. உங்களால் முடிஞ்சதை ஏழை ஒருத்தருக்கு உணவு தானம், அதாவது அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல பரிகாரமாக அமைன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக சனி பகவான் வழிபாட்டை இந்த நேரம் கைவிடாத செஞ்சுட்டு வர பாருங்கள். சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கடுமையான உழைப்பு கொடுக்கறது தான். கடுமையான உழைப்பு கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.